நல்ல ஷார்ப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி ஷார்ப் ஆக்சுவலி. ஓகே, நல்லா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஆஃப் ரோட் குலி. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டாக்டிக்கல் வெப்பன் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டாக்டிக்கல் டாமஹாக், ஒரு டாக்டிக்கல் ஆக்ஸ்னு சொல்லலாம், ஒரு கோடாலி. ஓகே, பார்க்கலாம். எஸ், இதுதான் அந்த டாக்டிக்கல் டாமஹாக். இது பேர் வந்து ப்ராக்சிமா ஸ்ட்ரைக்கிங் டூல் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஒரு தேங்க்யூ நோட் இருக்குது. ஃபார் யுவர் பர்ச்சேஸ் ப்ராக்சிமாவை பற்றி போட்டிருக்காங்க. ஃபோர்ஜிங் இது, அப்புறம் அதோட பில்லு, எவ்வளோ ப்ரைஸ் பாருங்கள், 1376, 1376. அண்ட் திஸ் இஸ் தி டூல் இட் செல்ஃப். ஒரு சிலிக்கா ஜெல் இருக்குது, ஈரப்பதத்தெல்லாம் மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, இதுதான் இந்த டாக்டிக்கல் டாமஹாக். பார்க்கலாம், ஒரு கவரில் இருக்குது. இங்கே பெல்ட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. 2 ப்ரெஸ் பட்டன்ஸ் இருக்குது. எஸ், ஹியர் இட் இஸ். ஒரு டாக்டிக்கல் டாமஹாக். டாமஹாக்னால் வந்து இந்த ரெட் இண்டியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்விந்தியர்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட் அவங்க யூஸ் பண்ண மாதிரி டிசைன் இது. அவங்க வாருக்கு எல்லாமே டாமஹாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. டாமஹாக் எந்த அளவுக்கு வாங்கினா, அப்போல்லாம் வந்து பழைய காலத்தில் இந்த அமெரிக்கன் சிவில் வார் அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம், ப்ளஸ் இந்த இந்தியன் வார்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த செவ்விந்தியர் கூட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட வந்து செட்டிலர்ஸ், அமெரிக்கன் செட்டிலர்ஸ் வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பெருசாக வந்து ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் அதெல்லாம் கிடையாது, வெறும் இந்த மசில் லோடட் ரைஃபிள்ஸ் தான். அதாச்சும் வெடிமருந்து போட்டு உள்ளே அந்த மெட்டல் பால் போட்டு அப்புறம் சொல்லுவாங்க. அந்த கன்னை லோட் பண்ணுறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த செவ்விந்தியர்கள், இந்த மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அந்த அப்பாச்சி, ஐமாரா, ஹோப்பீஸு, ஆஸ்டெக்ஸு, மாயன்ஸு, அவங்களாம் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவங்களாம் வந்து இந்த மாதிரி டாமஹாக் தான் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஹேமர் இருக்கும், இல்லாட்டி ஒரு ஸ்பைக் இருக்கும். இந்த ஹேமர் இடத்துல ஒரு கூர்ப்பாக ஒரு ஸ்பைக் இருக்கும். இதை வச்சு பயங்கரமாக எல்லாரையுமே இந்த செட்டிலிங் வெஸ்டர்னர்ஸ், காக்கேஷியன் செட்டிலர்ஸ் எல்லாரையுமே வந்து செம்மையாக அட்டாக் பண்ணி அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மிடபுளான ஒரு வெப்பன் இது. ஓகே, அண்ட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் வந்து இதை பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம். அடித்து மீன்ஸ் இது வார் ஹேமர்னு சொல்லுவாங்க, வார் ஆக்ஸ், வார் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் கரோடாகாத மெட்டீரியல், இந்த மாதிரி துரு பிடிக்காத மெட்டீரியல், இந்த மாதிரி ஃபைபர் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் போட்டு தே மேட் இட் டாக்டிக்கல். ஓகே, டாக்டிக்கல்னு சொல்கிறாங்க. டாக்டிக்கல்னால் வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த மிலிட்ரி பீப்புள், ஆர்மி, அந்த மாதிரி அவங்களாம் வந்து லேண்ட் ஃபார்மே அவங்கெல்லாம் ஒரு கண்ட்ரி இன்வைட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து டாக்டிக்கலாக யூஸ் ஆகும். ஸோ அதான் இது. ஓகே, ஸோ இந்த டாமஹாக்கில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் வெப்பன்லேருந்து டிசைன் பண்ணப்பட்டது ஒரு கோடாலி. ஆனால் அந்த கோடாலி ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஊர் கோடாலி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக ஸ்விங் பண்ணலாம். ஸ்விங் பண்ணி அவங்க வந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சாஃப்டாக கிடையாது, நல்லா ஹார்ட் த்ரஸ்ட்டு, டம் அப்படியே நல்லா வேகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பன் இது. ஓகே, நிறைய ஃபோர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வெப்பன். அப்புறம் க்ளோஸ் காம்பேக்டில் இப்படி பிடிச்சிக்குவாங்க, இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இப்படி க்ளோஸ் காம்பேக்டில் சண்டை போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பன் இது. ஓகே, ஸோ ஒரு நல்ல டாமஹாக் இது ஃப்ரம் ப்ராக்சிமா, இந்தியன் கம்பெனி தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஓகே, இதுக்கு வந்து முதல்ல இதோட இது பார்ப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சூப்பராக ஒரு, ஐ திங்க் இட்ஸ் ஃபோர்ஜ்டு, கேஸ்டாக இல்லை ஃபோர்ஜ்டான்னு தெரியல. இங்கே பக்கம் ஒரு லைன் ஓடுது, இஃப் யூ கேன் சி, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
யூஸ்வலாக கேஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். மேபி இது ஹார்ட் கேஸ்டிங் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ஃபோர்ஜ்னு போட்டிருக்கு. பட் எனிவே இது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஹார்டான ஒரு ஹீட் ட்ரீட்டட் ஹார்டன்டு ஒரு ஆக்ஸ். இந்த பக்கம் ஷார்ப் எட்ஜ் இருக்குது. நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து ஆக்ஸ் சைடு. ஓகே, இது வந்து ஹெட்டு இங்கே தான் மவுண்ட் ஆகுது. ஐ திங்க் இது ஒரு ஹாஃப் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வரைக்கும் மெட்டல் வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மெட்டல் வரும். அதில் வந்து 3 போல்ட்டு போட்டிருக்காங்க. ஐ மீன் அலாங்கி போல்ட்ஸ் 3 போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஹேமர் சுற்றி வருது. நல்லா ஹார்டாக இருக்குது. ஏதாச்சும் அடிக்கிறதுக்கு போதும். இந்த சிலிக்காவை அடித்து பார்ப்போம். சிலிக்கா தூள் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஃபைபர் ஹேண்டில். தே ஹவ் கிவன் அ ஃபைபர் ஹேண்டில் ஃபார் திஸ். கீழே வந்து இங்கே கிரிப்ஸுக்கு வந்து கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்குது. இந்த கிரிப்பில் இப்படி பிடிக்கிறதுக்கும் ப்ளஸ் இன்கேஸ் ஸ்லிப் ஆனால் கூட இது வந்து ஒரு ஸ்டாப்பராக யூஸ் ஆகும். இந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஹேண்டில் சேஃபாக இருக்கிறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, கீழே வந்து ஒரு லேன் யார்ட் கட்டுறதுக்கு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோல். Okay, and then there is this Allen bolt fiber, half tank இருக்கும்னு நினைக்கிறேன். I think it's a half tank axe with fiber handle. Okay, so that's about the Tomahawk. ஒரு நல்ல ஒரு கேம்பிங் ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா. பிகாஸ் கேம்பிங்க்கு வந்து நீங்கள் இது ஒன்று எடுத்து போனால் போதும். கத்தி மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணால் கூட இதிலே இப்படியே சாப் பண்ணிக்கலாம். டக்குன்னு வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிக்கலாம். கறி, மீன், சிக்கன், ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் அதில் வெட்டிக்கலாம். ஸ்மால் திங்ஸ், கோகோனட்டு உடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்மால், ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மரத்தில் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேஷிங் திங்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன ஒரு விஷயம்னா, மற்ற ஆக்ஸ் மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆக்ஸ் மாதிரி இது வெயிட்டாக இல்லை. அப்சல்யூட்லி லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ராபப்ளி ஒரு 1.5-2 கிலோ தான் இருக்கும் மேக்ஸிமமே. ஸோ இது ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணலாம். அண்ட் ஒரு வெர்சடைல் வெப்பனாக இருக்கும். நாட் ஜஸ்ட் தட் ஒன், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டூலாக யூஸ் ஆகும். கேம்பிங்லாம் போகிறீங்க, காட்டுக்குள்ளே எங்கன்னா போகிறீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கும் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் இப்போலாம் பைக் ரைட் போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. ஸோ யூ கேன் கீப் திஸ் அஸ் அ செல்ஃப் டிஃபென்ஸ் டூல். ஓகே, பிகாஸ் கத்தி கேரி பண்ணுறது தான் தப்பு. ஒரு கோடாலி கேரி பண்ணுறது வந்து கவரில் போட்டு பேக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. அஃப்கோர்ஸ் ஃப்ளைட்லலாம் எடுத்து போக முடியாது. பட் கார் ட்ராவல், பைக் ட்ராவல்லாம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் ஒன்லி ஒரு டூல். இது ஒரு வெப்பன் கிடையாது. Okay, so that's about the tactical Tomahawk. See, நல்ல ஷார்ப்பு, நல்ல ஷார்ப்பாக இருக்குது. பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி ஷார்ப் ஆக்சுவலி. ஓகே, நல்ல ஒரு எட்ஜு, சூப்பர். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இட்ஸ் ஃபீலிங் வெரி குட் ஆன் தி ஹேண்ட்ஸ். நைஸ், நல்லா ஃபார்மிடபுளாக செஞ்சுருக்காங்க. எஸ், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டாக்டிக்கல் டாமஹாக். ஓகே, இட்ஸ் கால்ட் டோமஹாக். ஓகே, ஒரு டாக்டிக்கல் ஆக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டாக்டிக்கல் டாமஹாக்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ எஸ், நீங்கள் இப்போ இந்த டோமஹாக்கை பார்த்துட்டீங்க, அன்பாக்சிங் பார்த்தீங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ராக்சிமான்னு ஒரு கம்பெனி. இது இட்ஸ் ஃப்ரம் அமேசானில் இருக்குது. அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், இட் இஸ் தி ஆஃபர்ட் அகுலி சைனிங் ஆஃப். ஓகே, வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கு. Thank you.